ஹரக்கட்டாவுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் பாராளுமன்றத்திற்குள்ளேயும் வெளியிலும் பலர் குழப்பமடைந்துள்ளதாக வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். பிளாட்டினா 100 எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பத்துடன் ஏவிபி மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெடிடமிருந்து முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அவர்களது மகனும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரின் ஊடக செயலாளரும் சட்டத்தரணி ரகித ராஜபக்ஷ அவர்களும் ஐக்கிய மக்கள் கட்சியின் ஒரு அமைப்பாளரும் அதுபோன்று அவர்களது சரித் அபேசிங்க என்ற நபரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதாவது ஹரக்கட்டா என்கின்ற இந்த பாதாள உலக கோஷ்டி நபரின் சட்ட விடயங்கள் தொடர்பான சில தீர்மானங்களை எடுப்பதற்கு தடுப்பு காவலில் இருந்து அவரை மீட்டு விளக்கமறியலில் வைப்பதற்காக 12 கோடி ரூபாய் லஞ்சங்களாக பெற்றிருப்பதாக ஒரு முறைப்பாடின் கீழ், அந்த குற்றச்சாட்டின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில் எந்த அளவிற்கு இந்த அரசியல் ரீதியான தொடர்புகள் புரையோடி போயிருந்தது என்ற விடயம் இதிலே மிகவும் உறுதியாக காட்டப்பட்டிருக்கிறது. முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், கடந்த காலங்களில் இந்த அரசாங்கத்திலே உயர் பதவிகளை வகித்த, அதுபோன்று அரச துறையில் உயர் பதவிகளை வகித்த அந்த நபர்களது பெயர்கள் கூட அதிக அளவிலே அந்த உரையாடல்களில் பாவிக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, இவ்வாறான கைதுகள் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த வேளையிலே நாங்கள் காண்கின்றோம், பாராளுமன்றத்திற்குள்ளேயும் வெளியேயும் பலர் குழப்பமடைந்து காணப்படுகின்றனர். அவர்களது கருத்துக்கள், அவர்களது விவாதங்கள், அவர்களது பேச்சுக்கள் மிகவும் குழப்பமடைந்த, மிகவும் ஒரு பீதி அடைந்த நிலைமையினை காட்டுகிறது. சட்டம் அனைவருக்கும் பொதுவாக எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் சட்டம் மிகவும் சிறப்பாக செயற்பட்டு வருகின்றது. ஆகவே